வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்கு? வேட்பாளர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன? வாங்க காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றிய ஒரு பார்வையை பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 6வது தொகுதியாக இருப்பது காஞ்சிபுரம். இந்த தொகுதியில் செங்கல்பட்டு, திருப்போரூர் தனித்தொகுதியாக, செய்யூர் தனித்தொகுதியாக, மதுராந்தகம், உத்திரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு. இது பட்டியல் பிரிவினருக்கான ரிசர்வ் தொகுதியாகும். 1951ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் தொகுதி முதல் முறையாக உருவாக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் 1952இல் இத்தொகுதி செங்கல்பட்டு தொகுதியாக மாற்றப்பட்டு 15 முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. 2009ஆம் ஆண்டில் மீண்டும் காஞ்சிபுரம் தொகுதியாக மாற்றப்பட்டு 3 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. செங்கல்பட்டு தொகுதியாக இருந்தபோது ஓவி அழகேசன் காங்கிரஸை சார்ந்தவர், திமுகவை சார்ந்த சிட்டிபாபு, பாமகவை சார்ந்த AK மூர்த்தி போன்றோர் இந்த தொகுதியின் எம்பிக்களாக செயல்பட்டிருக்காங்க. காங்கிரஸ், திமுக, அதிமுக, ரிபப்ளிக் கட்சி, பாமக போன்ற அனைத்து கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் கூட சம வாய்ப்பு அளித்த தொகுதி இது. 2019 பொது தேர்தலில் திமுகவின் க. செல்வம் 55.50% வாக்குகளுடன் மொத்தமாக 6,84,004 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்த அதிமுக வேட்பாளர் மரகதம் 3,97,372 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் சார்பாக போட்டியிட்ட சிவரஞ்சனி 62,771 வாக்குகளை பெற்றிருந்தனர். 1000 கோவில்களின் நகரம் என வர்ணிக்கப்படுவது காஞ்சிபுரம். இங்குள்ள காமாட்சியம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், கைலாசநாதர் கோவில்கள் ஆகியவை மிகவும் பிரசித்தமானவை. காஞ்சிபுரம் நெசவு தொழிலுக்கு மிகவும் பெயர் போனது. திருமணம் என்றாலே காஞ்சிப்பட்டு என்று சொல்லும் அளவுக்கு பரம்பரையாக பட்டுப்புடவைகளை நெய்கின்ற நெசவாளிகள் காஞ்சிபுரத்தில் வாழறாங்க. காஞ்சிபுரத்தில் ஏரிகள் அதிகப்படியான கிராமங்களை கொண்டதால் விவசாயமே பிரதானமாக மேற்கொள்ளப்படுது. பெரும்பாலான பகுதிகள் ஊரக பகுதிகளாகவே உள்ளன. மிகவும் சாமானிய மக்களை கொண்ட ஒரு தொகுதியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. கடந்த ஜனவரி 2024இல் வெளியான இறுதி வாக்காளரின் பட்டியலின்படி காஞ்சிபுரம் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13.48 லட்சம் பேர். இதில் ஆண்கள் மட்டுமே 6.48 லட்சம் மற்றும் பெண்கள் 6.84 லட்சம் பேர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்களாக திமுகவை சார்ந்த ஜி. செல்வம் அவர்களும், அதிமுகவை சார்ந்த ராஜசேகர் அவர்களும், பாமகவை சார்பாக ஜோதி வெங்கடேசன் அவர்களும், நாம் தமிழர் சார்பாக சந்தோஷ்குமார் அவர்களும் களத்தில் இருக்காங்க. காஞ்சிபுரம் தொகுதி கடந்த காலத்தில் எந்த ஒரு கட்சிக்குமே சாதகமானதாக இல்லை என்பதுதான் நமக்கு உணர்த்தும் செய்தியாகும். மக்கள் பிரச்சனைகளை கையாளுவதை பொறுத்தே வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துறாங்க. இந்த முறை திமுகவில் சிட்டிங் எம்பியான ஜி. செல்வத்திற்கு மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரின் செயல்பாடுகளின் மீது கட்சி தலைமை நம்பிக்கை வைத்திருப்பதாகவே கருதப்படுது. அதிமுகவில் ராஜசேகரும், பாஜக கூட்டணியில் பாமக சார்பாக ஜோதி வெங்கடேசனும், நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்தோஷ்குமாரும் போட்டியிடுறாங்க.